கலந்து போடுமா பெருக்கி பெருக்கி எடுக்காத விடுங்க எடுத்துக்கிட்டாங்க அவ்வளோதான். மொத்தமே வந்து ஒன்று மொத்தமே எவ்வளோ ரெண்டுலேயே ரெண்டு ஒன்று ஒன்று இல்லை 4 கிலோ 901 எடுத்துங்கம்மா பார்த்து ஹாய் மக்களே வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது பார்த்திங்கன்னா சண்டேனாவே ஊத்தங்கரில் இருக்கக்கூடிய பாம்பார் அணையில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மீன்லாம் விற்றுட்டு இருப்பாங்க. அந்த மீன்லாம் உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கேன். ஸோ வள குழக்கம்லாம் வேணாம், வாங்க வீடியோவில் போகலாம். மக்களே, நம்ம ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 17 கிலோமீட்டர் வரும் ஊத்தங்கரை அணைக்கு. ஆக்சுவலாக போகிற வழியில் ஃபுல்லாக மீனுங்களாக தான் போட்டுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அங்கேருந்து தான் வந்து வாங்கிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். மக்களே, நான் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 7 மணிக்கெலாம் கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி 4 மணிக்கெலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க மீன் போடுறதுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா பரிசலில் பிடிப்பாங்க, சம்திங் போட்டில் கூட பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் போகிற வழியில் அந்த வியூ பாருங்கள், நல்லாயிருக்கு. ஆனால் அந்த ஏரியில் வந்து சுத்தமாக தண்ணியே இல்லைங்க. நான் கூட தண்ணி இருக்குன்னு நினச்சி போனேன், ஆனால் தண்ணியே இல்லை. மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா பாம்பார் அணையான வந்துட்டோம். அங்கே போர்டு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர் உள்ள போகணும். ஸோ இந்த வழியில் தாங்க போகணும். இந்த வழியில் போனால் தான் அந்த மீன் கரை இடத்துக்கு போக முடியும். வளைஞ்சு இதுக்குள்ளே போகணும். சப்போஸ் இந்த வழி தெரிலனா அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக அவங்க கரெக்டாக சொல்லிடுவாங்க. இந்த வழியில் போனால் கரெக்டாக அந்த மீன் இருக்கிற இடத்துக்கே வந்து இந்த வழி கொண்டு போய் விட்டுரும். ஸோ மக்களே வந்துட்டுங்க பாம்பார் அணை. நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். நான் வெளியே இறங்கி காமிக்கிறேங்க. அங்கே பாருங்கள், கூட்டமாக நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க தெரியுதுங்களா, எல்லாம் எவ்வளோ கூட்டம் நின்றுட்டு இருக்காங்க பாருங்கள். நாம் வந்ததே லேட்டு. இன்னும் ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு வந்துருந்தோங்கன்னா செம கூட்டமாக இருந்துருந்தோம். நம்ம அப்படியே வெளியே இறங்கி போய் பார்க்கலாம் என்னென்ன மீன்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பரிசலெல்லாம் போய் பிடிப்பாங்க. இதுதாங்க பாம்பார் அணை. வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். மொத்தமே வந்து ஒன்று மொத்தமே எவ்வளோ ரெண்டுலேயே ரெண்டு ஒன்று ஒன்று இல்லை 4 கிலோ 901 900 அந்த 2 கிலோ சரி அதான் கட்லா. இது கட்லா, அது பேர் தெரியுங்களா? ஓகே ஓகே. ஸோ இந்த மீன் பேர் பார்த்தீங்கன்னா கட்லாவாம். ஸோ அது ஜிலேபி மீன். இது வந்து பாப்பர்னு சொல்லுவாங்க, ஒவலேட்டு ஒவல்.
நான் தனித்தனியாக கட் பண்ணி போடணும். எது உண்டு தான் இது யாருது அது எனது. ஸோ மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா போட்டே வச்சுருக்காங்க, ஒரு சின்ன போட்டே இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா பரிசல். ஸோ இங்கே பாருங்கள் போட்டே இருக்குது, போட்டில் போயிட்டு மீன் பிடிக்கிறாங்க, நம்மளுக்கு வந்து தெரியல. ஸோ வேறு லெவலுங்க. ஸோ நான் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பரிசல் இருக்குது பாருங்கள், அதில் தான் வந்து பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு போட்டே எடுத்துன்னு வந்துட்டு இருக்காங்க. போட்டில் போயிட்டு மீன் பிடிக்கிற ரொம்ப நாள் ஆசைங்க, அவங்க எப்படிலாம் மீன் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. டேய் பாட்டா பெருசாகுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக உயிரோடவே இருக்குங்க. வந்து டெய்லியுமே மீன் டெய்லி பிஸி. காலையில் டெய்லி காலையில் ஈவினிங்குமா? காலையில் மட்டும் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தானுங்களா? எல்லா நாளும்? ஓகே ஓகே ஓகே. இது ரெண்டும் அதுவும் வந்து ஒன்றரை இதுவும் வீட்டுக்கா வச்சுக்கலாம். கட்லா வந்து எல்லாம் 4 கிலோ 5 கிலோ இருக்க மாட்டிருக்கு ஒன்று. ஆமாம், சின்ன கட்லாலாம் இல்லை. ஆமாம், ஒரு மீன் அப்படியே தான் தருவாங்க. அது எத்தனை கிலோ இருந்தாலும் அப்படியே தான் இருக்கும். இல்லைன்னா ஜிலேபி இருக்குது. ஜிலேபி ஓரளவு தான் பெருசாக இருக்குது.
எடுத்துங்கம்மா பார்த்து உங்களுக்கு எவ்வளோ பெருசு அதான் 6 கிலோ போடுங்க போடுங்க இல்லை பெருசு கீழே அங்கே இல்லை பெருசு ஒன்று போட்டால் கிட்ட போயிடும் நான் பொறிக்க போறேன் வர சொல்லுங்க கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லுங்க சரி நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் வர சொல்லுங்க 2 கிலோங்களா பரவாயில்ல எடுத்துங்க 2 கிலோவா